வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இனி நம்ம இந்த டாப் 5 பெஸ்ட்டு ஸ்போர்ட்டி லுக்கிங் 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்னாலே அந்த ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கான ஒரு செக்மெண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஸ்போர்ட்டியரான ஆப்ஷன்ஸ், ஈவன் நல்ல ஃபீச்சர்ஸ் லோட் பண்ண மாடல்ஸுமே கூட கிடைக்குதுன்றதுனால இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு ஸ்போர்ட்டியர் வெஹிக்கிள் எடுக்கணுன்றது இப்போ ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்குது. அதனால தான் இதோடைய டாப் 5 லிஸ்டிங்கை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் உங்களுக்கே திரும்ப வந்து கேட்கல சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் மோட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பேக்ட் டிசைன் டோனில் கொஞ்சம் நல்ல ஒரு மைலேஜ் அண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜோடைய பல்சர் N125ன்றது ரியலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். டிசைன் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு மாதிரி காம்பேக்ட் ஒரு யூனிக்கான ஒரு டோனில் இருக்கும். அதுக்கு இடத்துல யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.83 bhp பவரும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜே எதிர்பார்க்கலாம். மைலேஜில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் அட் த சேம் டைமில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. பைக்கிலுடைய டோட்டல் வெயிட்டு 125 kg, சீட் ஹைட்டு 795 mm. ஆக மொத்தத்தில் இதோடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நம்ம பஜாஜ் தரப்புலேருந்து கொஞ்சம் ஒரு மஸ்குலரான ஒரு டிசைன். ஆமாம், முதல்ல பார்த்தது வந்து டிசைன் ஓகே தான், கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப காம்பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு லீனியர் டோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் அப்படி இருக்காது, கொஞ்சம் நல்ல ஒரு மஸ்குலராக ஒரு அஜைலான ஒரு டோனில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர்பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.8 bhp பவரும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்து முடியுது. ரியலி பவரில் சொல்லப்போனால் ஸ்லைட்லி அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இன்னும் ஒன்று இதோடைய வெயிட் அதிகம். இந்த வெஹிக்கிளுடைய ஓவரால் வெயிட் வந்து அதிகம் அந்த வெஹிக்கிளை விடன்றதுனால உங்களுக்கு பிக்கப்பில் மேபி அது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் ஸ்பீடு 103 km வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் ஆப்ஷனல் இருக்குன்றப்ப பிரேக்கிங்லையும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,24,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்கும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. ஆமாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னட். ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்ற இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு ரேஞ்சில் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அதான் முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டோனு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன்லாம் இந்த ஒரு வெஹிக்கிளுடைய டிசைனை நல்ல ஒரு ரேஞ்சிலே வச்சுக்கிட்டு இருக்குது. ஓவரால் வெஹிக்கிளுடைய டிசைனும் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸுக்கு பக்காவான ஒரு மேட்சிங்கோடு இருக்குது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 10.99 bhp பவரும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 km வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்டாக வருது. பிரேக்கிங் இட்ஸ் ஆல்சோ குட் தான். நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டோட்டல் வெயிட் அதான் 124 kg கிட்ட வரைக்கும் வருது.
சீட் ஹைட்டு 796 கிட்ட வரைக்கும் வருது. ஃபீச்சர் செட்டப்லையும் இதை மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி எல்இடி செட்டப்ன்ற மாதிரி எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஆக மொத்தத்தில் இருக்கிற அந்த ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,42,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் போகும். எந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் போகிற தலைக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸோட ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைனோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த தலைக்கு ரியலி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம். இந்த ஒரு செக்மெண்ட்லேயே சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சைஸுன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஷோரூம்லேயே இல்லை நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருக்குன்றது. அதுக்கு இடத்துல யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.46 bhp பவரும் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் பேசும்போது டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km வரைக்கும் ரீச் பண்ண முடியும் நம்ம சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 57 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் சொல்லி மெயின்டைன் பண்ணுறீங்கப்பா இன்னும் கூட டீசெண்டான ஒரு நல்ல மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட கிடைக்கும். பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து பிரேக்கிங்கில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். ஆமாம், இது மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க் பின்னாடி ட்ரம் அந்த ஆப்ஷனும் போகலாம். இல்லை உங்களுக்கு ட்வின் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் போகலாம். இதில் வந்து பேசிக்கில் ஐபிஎஸ் கொடுப்பாங்க, மிடில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டாப்பில் டுவெல் சேனல் ஏபிஎஸ். ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் டுவெல் சேனல் ஏபிஎஸோடு வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள்னா அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான். ஃபீச்சர் செட்டப்லையும் இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண மாடலில் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல். ஆமாம், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ஸ்போர்ட்டியில் இது மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோலோடு இருக்குது. இது மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் லெவலான ஃபீச்சர்ஸ் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் கிட்டே இருக்குது. இல்லை ஃபீச்சர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சு, அட் த சேம் டைமில் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், பிரேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,35,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இது ஒரு 125cc செக்மெண்ட்டில் ரீசனபிள் ப்ரைஸ்லையும் இருக்கணும், நல்ல ரேஞ்சான ஃபீச்சர்ஸும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். ஓவராலாக ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான நல்ல வெஹிக்கிள் இந்த டிவிஎஸோட ரைடர் 125. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அட் த சேம் டைமில் இந்த வெஹிக்கிள்ன்றது நல்ல ஒரு வெர்சைலாகவும் இருக்கும். ஆமாம், இல்லை உங்களுக்கு ஸ்பிட் சீட் ஆப்ஷன் உண்டு, சிங்கிள் சீட் ஆப்ஷன் போகிறீங்கிறப்ப கொஞ்சம் ஃபேமிலி அது மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்பிட் சீட் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்கும். ஃபீச்சர் செட்டப்லையும் இல்லை உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் செட்டப்பு வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட் கிளச்சு. நல்ல ஒரு பிரீத்தபிளான இன்ஜின். நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட் மெயின்டைன் பண்ணால் கூட 125cc மாதிரியே ஃபீல் ஆகாது, நல்ல ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும். 11.2 PS ஆஃப் பவரும் 11.2 Nm ஆஃப் டார்க்கும் கொடுத்து டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டூயல் ட்ரம் பிரேக்ஸும் இருக்குது, இல்லை ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மும் இருக்குது, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்வின் டிஸ்க் பிரேக்குன்ற மாதிரி பிரேக்கிங்கில் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை எஸ்பிடி அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டூவல் சேனல் கிடையாது, பட் சிங்கிள் சேனல் கொடுக்குறாங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் ஹைட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வெஹிக்கிளுடைய ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எல்லாம் கிடையாது, அவ்வளோதான். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணியிருக்கேன். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.